ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்த ஒரு பிள்ளையா எனக்கும் வாழ்க்கையில் வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். விஜயினுடைய இளமை காலங்களிலேயே எஸ்ஏசி நல்ல ஒரு வெற்றிப்படை இயக்குனராக, நல்ல அறியப்பட்ட இயக்குனராக, பலரையும் பயிற்சி கொடுத்து கொண்டிருந்த இயக்குனராக அறியப்பட்ட ஒருவர். அப்படி ஒரு வறுமையான சிச்சுவேஷன்ல விஜய் வாழ்ந்ததாக சினிமா துறையிலேயே யாருக்குமே தெரியாது. எஸ்ஏசியோடு எத்தனையோ பேர் பயணித்திருக்கிறார்கள், அவர்கள் யாருக்குமே தெரியாத ஒரு தகவல். பாவம் சாலிகிராமத்தில் ஒரு அரை கிரவுண்டில் வீட்டை வச்சுக்கிட்டு ஏழையாக இருந்திருக்கிறாரு போல எஸ் ஏ சந்திரசேகர். ஏன் சார் இப்படி பையனுக்கு காசை கொடுக்காம மாற்றிட்டீங்கன்னா அவரை தான் கேட்கணுமா? எனக்கு புரியல ஏன் இந்த நரேட்டிவ் செட் பண்ணப்படுது அப்படின்னா, இது அப்படியே பேரலா டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றியதற்கு பிறகு, இந்தியாவினுடைய ஆட்சியை கைப்பற்றியதற்கு பிறகு மோடி என்னென்னலாம் நரேட்டிவ் செட் பண்ணாங்களோ அதே மாதிரியான நரேட்டிவை இங்கேயும் செட் பண்ணுறாங்க. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமை தான் ரொம்ப ஆச்சரியத்தை தருகிறது, அதிர்ச்சியை தருகிறது அப்படின்லாம் பல வார்த்தைகளில் சொன்னாலும் ரெண்டுக்கு இடையில ஒற்றுமைகள் இருக்கு. இந்த கல்வி தகுதி, அவங்களுடைய பணப்பின்புலம், இது எல்லாத்திலும் பின்னாடி கட்டமைக்கப்படுவது என்ன அப்படின்னா, நாங்கள் சாமானியர்கள், இந்த சாமானியர்கள், இந்த ஏதிலிகள், இந்த ஒன்றுமற்றவர்கள் நாங்கள் திமுகவை தோற்கடித்து விட்டோம் அப்படின்ற நரேட்டிவ் ஒன்று. ரெண்டாவது, தாங்கள் தற்குறி அல்ல அப்படின்றதெல்லாம் வேறு வகையாக ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பார்வை தான். அப்படி ஒரு பார்வை இருக்கலாம் மேபி, ஆனால் எல்லாருக்கும் அப்படி இருக்கா அப்படின்னா இல்லை. இது ரொம்ப ரொம்ப அடிப்படையில் ஒரு புரட்சி நிகழ்ந்து விட்டதாக இவர்கள் ஒரு மாயையை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள்.